இன்றைய முதல் வாசகம் 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 7 முதல் 16 வரையிலான இறைவார்த்தைகள். அன்பார்ந்தவர்களே, ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துவோமாக, ஏனெனில் அன்பு கடவுளிடமிருந்து வருகிறது. அன்பு செலுத்தும் அனைவரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள். அவர்கள் கடவுளை அறிந்துள்ளார்கள். அன்பில்லாதோர் கடவுளை அறிந்து கொள்ளவில்லை, ஏனெனில் கடவுள் அன்பாயிருக்கிறார். நாம் வாழ்வு பெறும் பொருட்டு கடவுள் தம் ஒரே மகனை உலகிற்கு அனுப்பினார். இதனால் கடவுள் நம்மீது வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் கடவுள் மீது அன்பு கொண்டுள்ளோம் என்பதில் அல்ல, மாறாக அவர் நம் மீது அன்பு கொண்டு தம் மகனை நம் பாவங்களுக்கு கழுவாயாக அனுப்பினார் என்பதில்தான் அன்பின் தன்மை விளங்குகிறது. அன்பார்ந்தவர்களே, கடவுள் இவ்வாறு நம்மீது அன்பு கொண்டார் என்றால் நாமும் ஒருவர் மற்றவர் மீது அன்பு கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். கடவுளை எவரும் என்றுமே கண்டதில்லை. நாம் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டுள்ளோம் என்றால் கடவுள் நம்மோடு இணைந்திருப்பார். அவரது அன்பு நம்மிடம் நிறைவு பெறும். அவர் தமது ஆவியை நமக்கு அருளியதால் நாம் அனைவரும் இணைந்திருக்கிறோம் எனவும் அவர் நம்மிடம் இணைந்திருக்கிறார் எனவும் அறிந்து கொள்கிறோம். தந்தை தம் மகனை உலகிற்கு மீட்பராக அனுப்பினார் என்பதை நாங்கள் கண்டறிந்தோம், சான்று பகர்கிறோம். இயேசுவே இறைமகன் என ஏற்று அறிக்கையிடுபவரோடு கடவுள் இணைந்திருக்கிறார். அவரும் கடவுளோடு இணைந்திருக்கிறார். கடவுள் நம்மிடம் கொண்டுள்ள அன்பை அறிந்துள்ளோம், அதை நம்புகிறோம். கடவுள் அன்பாயிருக்கிறார். அன்பில் நிறைந்திருக்கிறவர் கடவுளோடு இணைந்திருக்கிறார். கடவுளும் அவரோடு இணைந்திருக்கிறார். இந்த ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல்கள் 33 2 முதல் 11 வரை. பல்லவி. ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். யாழ் இசைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். பதிநரம்பு யாழினால் அவரை புகழ்ந்து பாடுங்கள். புத்தம்புது பாடல் ஒன்றை அவருக்கு பாடுங்கள். திறம்பட இசைத்து மகிழ்ச்சி குரல் எழுப்புங்கள். பல்லவி. ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவரின் வாக்கு நேர்மையானது, அவருடைய செயல்கள் எல்லாம் நம்பிக்கையுரியவை. அவர் நீதியையும் நேர்மையையும் விரும்புகின்றார். அவரது பேரன்பால் பூ உலகம் நிறைந்துள்ளது. பல்லவி. ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவரின் வாக்கினால் வானங்கள் உண்டாயின. அவரது சொல்லின் ஆற்றலால் வான்கோள்கள் எல்லாம் உருவாயின. அவர் கடல் நீரை குவியல் போல் சேர்த்து வைத்தார். அந்நீரை தாழ்நில வரைகளில் சேமித்து வைத்துள்ளார். பல்லவி. ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். அனைத்துலகும் ஆண்டவருக்கு அஞ்சுவதாக. உலகில் வாழ்வோர் அனைவரும் அவருக்கு அஞ்சி நடுங்குவாராக. அவர் சொல்லி உலகம் உண்டானது. அவர் கட்டளையிட அது நிலை பெற்றது. பல்லவி. ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். வேற்றினத்தாரின் திட்டங்களை ஆண்டவர் முறியடிக்கின்றார். மக்களினத்தாரின் எண்ணங்களை குலைத்து விடுகின்றார். ஆண்டவரின் எண்ணங்களை என்றென்றும் நிலைத்திருக்கும். அவரது உள்ளத்தின் திட்டங்கள் தலைமுறை தலைமுறையாய் நீடித்திருக்கும். பல்லவி. ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். நற்செய்தி வாசகம். புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 11 இறை திருவசனங்கள் 19 முதல் 27 முடிய. அக்காலத்தில் சகோதரர் இறந்ததால் மார்த்தா மரியா இவர்களுக்கு ஆறுதல் சொல்ல பலர் அங்கே வந்திருந்தனர். இயேசு வந்து கொண்டிருக்கிறார் என்று கேள்விப்பட்டதும் மார்த்தா அவரை எதிர்கொண்டு சென்றார். மரியா வீட்டில் இருந்து விட்டார். மார்த்தா இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான். இப்போது கூட நீர் கடவுளிடம் கேட்பதையெல்லாம் அவர் உமக்கு கொடுப்பார் என்பது எனக்கு தெரியும் என்றார். இயேசு அவரிடம், உன் சகோதரன் உயிர் தெழுவான் என்றார்.
மார்த்தா அவரிடம், இறுதி நாள் உயிர்த்தெழுதலின் போது அவனும் உயிர்த்தெழுவான் என்பது எனக்கு தெரியும் என்றார். இயேசு அவரிடம், உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே. என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வார். உயிரோடு இருக்கும் போது என்னிடம் நம்பிக்கை கொள்ளும் எவரும் என்றுமே சாக மாட்டார். இதை நீ நம்புகிறாயா என்று கேட்டார். மார்த்தா அவரிடம், ஆமாண்டவரே, நீரே மெசியா, நீரே இறைமகன், நீரே உலகிற்கு வரவிருந்தவர் என நம்புகிறேன் என்றார். இது ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. இந்த உலகம் அன்பினால் பிணைக்கப்பட்டுள்ளது என்பதற்கு பல சான்றுகளை விட சிறந்த சான்று புனித மார்த்தா. புனித மார்த்தா பெத்தானியாவை சார்ந்தவர். இவரோடு உடன் பிறந்தவர்கள் அதிகமாக அன்பு செய்த லாசர் மற்றும் மரியா ஆவார். புனித மார்த்தா கடின உழைப்பாளியாக இருந்தார் என்பதை விவிலியம் தெளிவாக நமக்கு படமிட்டு காட்டுகின்றது. புனித மார்த்தா அன்பை முழுமையாக கடந்தவர். கடவுளின் அன்பை தன் வாழ்வால் வாழ்ந்தவர். விவிலியத்தில் மார்த்தா இடம்பெற்ற முதல் பகுதி என்று சொன்னால் லூக்கா அதிகாரம் 10 இறை திருவசனங்கள் 38 முதல் 42 நாம் அவரின் வாழ்வு முறை அழகாக சித்தரிக்கப்படுகின்றது. புனித மார்த்தா நமக்கு பல பாடங்களை கற்றுத் தருகின்றார். முதலில் இறைவனுக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கின்றார். புனித மார்த்தா பல்வேறு வேலைகளில் பரபரப்பாக இருந்ததால் இயேசுவின் வார்த்தைகளை கேட்க மறக்கிறதை நாம் பார்க்கின்றோம். நாமும் சில நேரங்களில் இந்த உலக நாட்டங்களில் பரபரப்பாக இருப்பதால் நம்மால் சில நேரங்களிலே திருப்பலிக்கு போக மறக்கின்றோம், ஜெபமாலை சொல்ல மறக்கின்றோம், ஏன் இறைவனுக்கு முதலிடம் கொடுக்க கூட மறக்கின்றோம். எதுக்கு முதன்மை நாம் கொடுக்கின்றோம் என்றால், பணத்தை எப்படி சம்பாதிப்பது என்பதில் முதன்மையிடம் கொடுக்கின்றோம். எப்படி நல்ல வீடுகள் கட்டலாம் என்று நம் நேரத்தை செலவிடுகின்றோம். இன்று புனித மார்த்தா சொல்லும் பாடம், கடவுளுக்கு முதன்மையிடம் கொடுப்போம், கடவுளின் வார்த்தையை மதிக்க கற்றுக்கொள்வோம் என்ற சிந்தனையை கொடுக்கின்றார். ஆம் அன்பார்ந்தவர்களே, நாம் நம்முடைய வாழ்விலே இறைவனுக்கு முதன்மையிடம் கொடுக்கின்றோமா? நம்முடைய திட்டங்களை இறைவன் முன் வைத்து அவரிடம் நம்முடைய திட்டங்களை சமர்ப்பிக்கின்றோமா என்பதை நாம் சற்று சிந்திக்க அழைக்கப்பட்டு இருக்கின்றோம். இரண்டாவதாக, வாழ்வின் முக்கியத்துவத்தை கற்றுக் கொடுக்கின்றார். புனித மார்த்தா அளவுக்கு அதிகமாக அன்பு செய்தார். அதைத்தான் இன்றைய முதல் வாசகத்திலே வாசிக்கின்றோம். அன்பு கடவுளிடமிருந்து வருகிறது. அன்பு செலுத்தும் அனைவரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள். அவர்கள் கடவுளை அறிந்துள்ளார்கள். அந்த வகையில் புனித மார்த்தா கடவுளை ஆழமாக அன்பு செய்தார் என்பதை நாம் உணரலாம். மேலும் அந்த ஆழமான அன்பை பிரகடனப்படுத்துகின்றார். எப்படி என்றால், நீரே மெசியா, நீரே இறைமகன், நீரே உலகிற்கு வரவிருந்தவர் என நம்புகிறேன் என்று சொல்வதன் மூலம் இறைவன் மீது புனித மார்த்தாவுக்கு இருக்கும் அன்பு வெளிப்படுகின்றது. இந்த அன்பில் நிலைத்திருந்ததால் இறைவனோடு இணைந்திருந்தார். அந்த ஒன்றிப்பு புனித மார்த்தாவை தேட வைத்தது. அந்த ஒன்றிப்பு சகோதரர் லாசருக்காக முறையிட வைத்தது. அந்த ஒன்றிப்பு வாழ்வை கொண்டு வந்தது. ஆம், இறப்பு என்பது நமக்கு முடிவு அல்ல, மாறாக வாழ்வு அதிலே தொடர்கின்றது. உயிர் தெழுதலும் வாழ்வும் நானே. என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வார் என்ற வார்த்தை புனித மார்த்தாவுக்கு வாழ்வு கொடுத்தது. இன்று நம் அனைவருக்கும் இந்த வார்த்தை வாழ்வு கொடுக்கின்றது. வாழ்வான இயேசுவை நாம் முழுமையாக நம்பும் போது நம் வாழ்வில் எத்தனை சவால்களையும் நாம் எதிர்கொள்வோம், எத்தனை துன்பங்களையும் நாம் தாங்கி வாழ்வோம். நம் வாழ்வு ஒரு அனுபவம். அந்த அனுபவத்தை பெறும்போது நம்முடைய நம்பிக்கை வலுப்பெறுகிறது. இதையே புனித மார்த்தா தன் வாழ்வில் உணர்ந்தார். ஒரு உள்ளார்ந்த அனுபவத்தை இறைமகன் இயேசு வழியாக பெறுகின்றார். இன்றைய நற்செய்தியிலே நாம் வாசிக்கின்றோம், ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான் என்று வாசிக்கின்றோம். இன்று நம் வாழ்வில் பல துன்பங்களை நாம் பெறுகின்றோம். பிரச்சனைகள் நம் வாழ்வில் வருகின்றன. இதையெல்லாம் பார்க்கின்ற இயேசு நம் வாழ்வில் செய்வார், என்னை காப்பாற்றுவார், எனக்கு உதவி செய்வார் என்ற சிந்தனை நமக்கு இருக்கிறதே தவிர நம்முடைய நம்பிக்கை அதிகரிக்க முயற்சி எடுக்க மறக்கின்றோம். ஏன் இயேசு தாமதமாக வருகின்றார் என்றால் அவர்களுடைய நம்பிக்கையை அதிகமாக்கத்தான். அதே போல சில நேரங்களில் நம் வாழ்வு சோர்வடையலாம், திருமண ஒப்பந்தம் தாமதமாகலாம். இதற்கு காரணம் கடவுள் மீது இன்னும் நாம் அதிகமாக நம்பிக்கை வைக்க வேண்டும் என்ற காரணம்தான். அதைத்தான் புனித மார்த்தா வைக்கின்றார். அதனால் தான் நீ இறைமகன் மெசியா என்று சொல்ல முடிந்தது.
நம் வாழ்வில் இயேசு யார் என்று நம்மால் சொல்ல முடியுமா என்பது இன்றைய நாளில் ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது. நம்முடைய நம்பிக்கையை அதிகமாக்கி வாழ்வை கொடையாக பெற புனித மார்த்தாவிடம் இன்றைய நாளிலே சிறப்பாக மன்றாடுவோம். ஜெபம். இறைவா, இன்று நாங்கள் நினைவு கூறும் புனித மார்த்தா தன் வாழ்வில் இறைவனை எப்படி முழுமையாக அனுபவித்தாரோ அதே போல நாங்களும் எங்கள் நம்பிக்கையை அதிகரித்து கடவுளின் வார்த்தையை கேட்பவர்களாக உம் அன்பில் நிலைத்திருப்பவர்களாக வாழ வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம்.